நாங்கள் தான் அம்மாவின் உண்மையான கட்சி, எங்களிடம்தான் புரட்சி தலைவர் தந்த சின்னம் இருக்கிறது என்று தம்பட்டம் அடிக்கின்ற சேலத்து சிங்கம் எடப்பாடி பழனிசாமி ஏன் போட்டியிடவில்லை? அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அவர்கள் யாரை பிரதமராக சொல்லி ஓட்டு கேட்க இருக்கிறார்கள்? இப்பொழுது நமது கூட்டணிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மோடி அவர்கள் பிரதம வேட்பாளராக கம்பீரமாக நாம் அவர் பெயரை சொல்லி மோடி அவர்களை பிரதமராக நீங்கள் வாக்களியுங்கள் என்று கேட்கிறோம். தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில, ஏன் இந்தியா முழுவதும் கேட்கிறோம். இப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் கூட்டணிக்கு யார் பிரதம வேட்பாளர் என்று திமுகவால் சொல்ல முடியுமா? திமுக வேட்பாளரால் சொல்ல முடியுமா? பழனிசாமி இன்றைக்கு இரட்டையை தூக்கி கொண்டு வந்து இருக்கிறாரே, அவர்களால் யார் அவர்களது பிரதம வேட்பாளர் என்று சொல்ல முடியுமா? அங்கே பல தலைவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் சில பேர் சொன்னார்கள், அவர்கள் தங்களது வாக்கு சதவீதத்தை இந்த தேர்தலிலே நாம் நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக போட்டியிடுகிறார்கள் என்று. வாக்கு சதவீதத்தை நிரூபிக்க வேண்டும் என்றால் அங்கே உள்ள முக்கிய தலைவர்கள் பழனிசாமி போன்று உள்ளவர்கள் போட்டியிட வேண்டியது தானே. அவர்களுக்கு பயம். அவர்கள் இந்த தேர்தலில போட்டியிடுவதற்கு காரணமே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு பயந்து கொண்டு, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வார்த்தைகள் சொல்வதென்றால் கள்ள கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், 4.5 வருஷம் பழனிசாமி ஆட்சியில் இருந்த பொழுது பல்வேறு முறைகேடுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள், பல முன்னாள் அமைச்சர்கள் மீது இன்று ஸ்டாலின் அவர்கள் அரசாங்கத்தில் எத்தனையோ சொத்து குவிப்பு வழக்குகள் பல கோடி அவர்கள் சேர்த்ததாக, இன்னும் பழனிசாமி அவர்கள் மீது நமது கொடநாடு கொலை வழக்கிலே மக்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது. இது போன்ற நிலையில தங்கள் மீது வழக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக பழனிசாமி அவர்கள் மறைமுகமாக திமுகவிற்கு உதவி செய்வதற்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.